தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கும் நடிகை தமன்னாவின் சொத்து விவரம் குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மும்பையை சேர்ந்த மில்க் பியூட்டி தமன்னா அறிமுகமானது இந்தியில் என்றாலும் இவருக்கு கை கொடுத்தது தென்னிந்திய மொழி படங்கள் தான். அப்படி தெலுங்கில் ஸ்ரீ படத்தின் மூலம் சவுத் இந்தியன் மொழிகளில் அறிமுகமான தமன்னா பின்னர் தமிழில் ரவிகிருஷ்ணாவுடன் கேடி படத்தில் நடித்தார். எஸ். சூர்யாவுக்கு ஜோடியாக 2007ஆம் ஆண்டு நடித்த வியாபாரி தோல்வியை தழுவினாலும் இதே ஆண்டு வெளியான கல்லூரி வெற்றி பெற்றது. அடுத்தடுத்து தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் நடிக்க துவங்கிய தமன்னா 2009, 10, 11 ஆகிய வருடங்களில் முன்னணி நடிகையாக மாறி விஜய், அஜித், சூர்யா போன்ற நடிகர்களுக்கு ஜோடி போட்டார். கடைசியாக சுந்தர் சி இயக்கத்தில் இவர் தமிழில் நடித்த அரண்மனை 4 திரைப்படம் 100 கோடி வசூலையும் செய்தது. தற்போது இவருடைய கைவசம் 2 ஹிந்தி படங்கள், அப்படி ஒரு உட்பட ஒரு தெலுங்கு படமும் உள்ளது. இவர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் சேர்ந்து காவாலயா பாடலுக்கு நடனமாடியது பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ் ஆனது. கூடிய விரைவில் தன்னுடைய காதலரை தமன்னா திருமணம் செய்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இவருடைய சொத்து மதிப்பு குறித்த தகவலை பார்ப்போம். 18 வருடங்களுக்கு மேலான திரையுலகில் நடித்து வரும் தமன்னாவின் நிகர மதிப்பு ரூபாய் 120 கோடி என்றும் கூறப்படுகிறது. வருடத்திற்கு தமன்னா சுமார் 12 கோடி சம்பாதிக்கிறார் என்றும், ஒரு படத்திற்கு தோராயமாக ரூபாய் 4-5 கோடி சம்பளமாக பெறுகிறார் என்றும், அது மட்டுமின்றி ஃபேண்டா, மொபைல் பிரீமியர் லீக் போன்றவற்றுக்கு பிராண்ட் அம்பாசிடராகவும் உள்ளார். இதன் மூலமும் அப்படி கணிசனமாக இவர் தொகையை பெறுகிறார் என்றும் சம்பாதிக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இவர் ஜூஹுவில் வசித்து வரும் ஃபேவ்யூ அபார்ட்மெண்ட்டின் 14வது மாடியில் ரூபாய் 16 கோடி மதிப்பிலான அபார்ட்மெண்ட்டும் உள்ளது. லேண்ட் ரோவர், BMW, மெர்சிடிஸ் பென்ஸ் மற்றும் மிட்சுபிஷி பஜேரோ போன்ற ஆடம்பர கார்களையும் வைத்துள்ளார். தமன்னாவின் சொத்துக்களுடன் ஒப்பிடும்போது தமன்னா 5 மடங்கு அதிகமான சொத்துக்களையும் வைத்துள்ளார். அதாவது அவருடைய காதலருடன் ஒப்பிடுகையில் விஜயவர்மா 20 கோடிக்கு மட்டுமே அதிபதியாகவும் உள்ளார். அவர் காதலரை விட இவர் பணக்காரராகவும் தற்பொழுது உள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.